எல்லாருக்கும் வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ 2 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ராஜி சொல்கிறாங்க எல்லாருக்கும் வந்து பரிமாறுவோம், அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம வந்து சாப்பிடுவோம் அப்படின்றாங்க. கோமதி சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நல்ல நாள், அவங்கவுங்க வீட்டுக்காரர் உட்காந்து சொல்கிறார், நீ மட்டும் தனியாக போய் உட்காந்து சாப்பிடுவாக்கும், வந்து உட்காந்து சாப்பிடுக்கா அப்படின்றாங்க. மல்லி சொல்கிறாங்க நீங்கள் உட்காருங்க, நான் வந்து எல்லாருக்கும் பரிமாறுறேன் அப்படின்றாங்க. கோமதி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பரிமாறுறேன், நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்றாங்க. மூர்த்தி சொல்கிறார் ஏன் கோமதி எல்லாரும் எடுத்து போட்டு சாப்பிட்ருவோம், அது பரவாயில்லன்றாரு. கோமதி சொல்கிறாங்க நீங்களாம் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு சாப்பிடுவீங்க. சொல்லி வந்து சொல்கிறாங்க சொன்னால் கேளுங்க, நாங்கள் வந்து பரிமாறுறோம், நீங்கள் போய் உட்காருங்க. கோமதி சொல்கிறாங்க வேண்டாம் நானே பரிமாறிடுறேன் விடு அப்படின்றாங்க. கதிர் சொல்கிறார் உங்களுக்கும் சேர்த்து பரிமாறிடுங்க, அப்புறம் எல்லாரும் வந்து சேர்ந்து சாப்பிட்ருவோம். கோமதி சொல்கிறாங்க இது நல்ல யோசனையாக கேடா. கோமதி சொல்கிறாங்க எல்லாரும் தள்ளி உட்காருங்க அப்படின்னு. கோமதி சொல்கிறாங்க எல்லாரும் போய் உட்காருங்கன்னு. பழனி சொல்கிறாரு வாங்கக்கா நீங்களும் உட்காருங்கக்கான்னு. மூர்த்தி வந்து சொல்கிறார் எல்லாரும் வந்து நல்லா சந்தோஷமாக சாப்பிட்ணுன்னு. பழனி சொல்கிறார் இந்த ஒரு வாரத்துக்காக தான் காத்திருக்கேன். மீனா சொல்கிறாங்க தனியாக வந்து கொண்டாடினோம்னா ஒன்று கூட இருந்திருக்காது அப்படின்றாங்க. மீனா சொல்கிறாங்க கடையில் வாங்கின இட்லியும் கெட்டு சட்னி மட்டும்தான் இருந்திருக்கும், பரவாயில்லையா. செந்தில் வந்து சொல்கிறாரு அடங்க மாட்டாளே. மல்லி வந்து கேட்குறாங்க சாப்பாடு நல்லா இருக்கமாமான்னு. பழனி வந்து சொல்கிறார் நீ இன்னும் குட்டி குட்டி திங்கிற, அள்ளி சாப்பிடுன்னு. மல்லி வந்து சொல்கிறாங்க அந்த சுக்கா வந்து நான் செஞ்சதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து அந்த சுக்கா வந்து ஒதுக்கி வச்சிடறாரு. சுகினி வந்து கேட்குறாங்க அரிசி அந்த குழம்பு எடுன்னு. பழனி வந்து சொல்கிறார் நீ இரு அப்படின்னு. பழனி சொல்கிறாரு என் பொண்டாட்டிக்காக நானே எடுத்துகிட்டு போகிறேன்னு. மூர்த்தி வந்து சொல்கிறாரு நல்லா சாப்பிடு அப்படின்றாங்க. கோமதி வந்து சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூர்த்தி சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் 2 இட்லி வச்சுக்கேன்னு. கோமதி சொல்கிறாங்க போதுங்க. மூர்த்தி சொல்கிறாரு எப்பா அரிசி நல்லா சாப்பிடுமான்னு. மூர்த்தி வந்து சொல்கிறாரு சாப்பாடு வந்து அம்புட்டு ருசியாக இருந்துச்சு, சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோமதி சொல்கிறாங்க நான் மட்டும் சமைக்கலை, எல்லா மருமகளும் சேர்ந்து சமைச்சாங்க அப்படின்றாங்க. மூர்த்தி வந்து கேட்குறாரு அப்படியா அப்படின்றாங்க. மல்லி வந்து சொல்கிறாங்க ஆமாம் மாமா. அரிசி வந்து கேட்குறாங்க மருமகள்லாம் சேர்த்துட்டு மகளை வந்து விட்டுட்ட. கோமதி சொல்கிறாங்க இவ கிழிச்சா சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துருந்தா. அரிசி வந்து சொல்கிறாங்க நானும் வேலை தான் செஞ்சேன். மூர்த்தி வந்து சொல்கிறாரு நீ கம்முன்னு இரு, நீ வேலை செஞ்சது அப்பாவுக்கு தெரியாதா, இவ கிடக்கிற விடு அப்படின்றாங்க மூர்த்தி. சரவணன் சொல்கிறாரு எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்துருக்கேன், எல்லாரும் வந்து சேர்ந்து நின்றுட்டோம்னா ஜம்முன்னு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்போம்லன்றாரு பழனி. மூர்த்தி கேட்குறாரு ஏழை சரவணா நீ வந்து எப்படா ஃபோட்டோக்கு நிற்ப, டைமர் செட் பண்ணிட்டு வந்துடுறப்ப என்னமோ வை, ஆனால் நீ வந்து ஃபோட்டோக்கு வந்து நின்றுரு, ஆனால் கரெக்டாக வந்துடுவேன்ப்பா. அப்புறம் வந்து மூர்த்தி சொல்கிறாரு கரெக்டாக வந்து என் பக்கத்தில் வந்து நின்றுரு. சரவணன் வந்து சொல்கிறாரு நான் வந்துடுறேன்ப்பான்னு. மூர்த்தி சொல்கிறார் சீக்கிரமாப்பா அப்படின்னு. எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு புகைப்படத்தை வந்து எடுத்துட்டாங்க. பழனி வந்து சொல்கிறாரு வரவே மாட்டேதே. இவனே சொல்கிறாங்க இத்தனோன்னு பட்டாசுக்கு வந்து ஏங்க பயப்படுறீங்க. பழனி சொல்கிறாரு எனக்கு என்ன பயம், இப்போ வந்து பாரு அப்படின்றாரு. சரவணன் வந்து அப்படியே கை கட்டினாரு. பழனி வந்து ரொம்ப பயந்துட்டாரு. நீ சொல்றாரு எப்பயாச்சும் என் மானத்தை வந்து காப்பாத்திடுறான்னு. கதிர் வந்து சொல்றாரு கமான் மாமான்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழனி வந்து ஒரு வழியா வந்து வெடிச்சிட்டாரு. பழனி சொல்றாரு எப்படி அப்படின்றாரு. சுகன்யா சொல்றாரு நீங்க பெரிய ஆள் தான் அப்படின்னு. கதிர் சொல்றாரு நீங்க பெரிய ஆள் தான் மாமா, வேற ஏதாச்சும் பெரிய வெடியா இருந்தான்னு சொல்றா, அதுவும் சேர்ந்து வெடிச்சிடுற அப்படின்றாரு. நீங்க வெடிக்கிற மாதிரி வந்து உங்க ரேஞ்ச் இருக்கிற பட்டாசுலாம் காலி, பெரிய பட்டாசு தான் இருக்கு, வெடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு கதிர். கேட்குறாரு அதுக்குள்ள எப்படி காலி ஆயிடுச்சுன்னு. ஆமாம் இல்லைன்னா அரிசி வந்து ஏதாச்சும் உள்ள படிக்க வச்சிருப்பா, வாங்க போய் எடுத்துட்டு வந்துடுவோம், வாங்கண்ணா நம்ம போகலாம் அப்படின்றாரு. எங்கள் வீட்டிலேருந்து சீர் வச்சுட்டு சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. பழனி சொல்கிறாரு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. இவனையே கேட்குறாங்க எப்போ போகிறோம், சான்ட்டு சொல்லிட்டு இப்போயே நம்ம வந்து கிளம்பிடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பாருங்கள்.